friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோட உங்களை சந்திக்கிறதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன். சொன்னா ஷைன்ல இருந்து உடுப்பு கமெண்ட் பண்ணி இருக்கிறேன். என்னுடைய மகளுடைய சாமத்திய வீட்டு அவுட்டோர் உடுப்பு பார்சல்லாம் இப்ப வந்திருக்குது. இந்த பெட்டிக்குள்ள என்னென்ன உடுப்பெல்லாம் நாங்க கமெண்ட் பண்ணியிருக்கோம் உங்களோடையும் பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த வீடியோ வந்து நான் முதலே எடுத்து வைக்கிறேன். சாமத்தியோட எல்லாம் செஞ்சதுக்கு பிறகுதான் இந்த வீடியோ உங்களோட பகிர்ந்து கொள்வேன். எடுக்கிற சின்ன சின்ன கட்டங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். வாங்க இப்ப இந்த பாக்ஸுக்கு என்ன எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து உடுப்பு மட்டும் கமெண்ட் பண்ணல, என்னுடைய மகள் சின்ன சின்ன அவருக்கு தேவையான பொருட்களும் கமெண்ட் பண்ணியிருக்கிறா. எனக்கு இந்த பார்சல் ஓபன் பண்ண ஸ்ரீலங்கால இருந்து பார்சல் வந்த ஞாபகம் தான் வருகுது. சரியான பேரமாயும் நிறைய பொருட்களும் வந்திருக்குது. இங்க பாருங்க, அப்படியே காட்டுங்க. இவ்வளவு கமெண்ட் பண்ணிருக்கிறோம். இது எல்லாமே நான் ஒரு 400 யூரோ கிட்ட கமெண்ட் பண்ணி நான் அதான் இந்த பாக்ஸுக்குள்ள வந்திருக்குது. நாங்க இப்ப இந்த பாக்ஸுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, இந்த பேக், இந்த ஒவ்வொரு பேக்லயும் என்னெல்லாம் இருக்குன்றதை இப்ப உங்களோட பயன்படுத்தலாம். முதல் வந்து இந்த பெட்டிக்கு இருந்து பொருட்களை கீழே எடுத்து வச்சுட்டு அப்புறம் இருந்து ஆறுதெல்லாம் உடைச்சு பார்ப்போம் என்ன வந்திருக்கேன். ஓகே, இது ஒரு பேக். இதை அப்படி எடுத்து வெளியில வைப்போம். அடுத்தது இந்த பேக். அடுத்தது வந்து இது இவ்வளவு தான் வந்திருக்கு. பட்டி காலி ஆயிட்டு இது ஒரு சைட்ல வச்சுட்டு இதுக்குள்ள என்ன எல்லாம் இருக்குன்னு உடைச்சு பார்ப்போம். இதுல இருக்கட்டும், உடைச்சு பார்த்துட்டு திருப்பி எடுத்து வைப்போம். ஓகே, சைட்ல வைப்போம். கொஞ்சம் பெரிய பார்சலா தான் இருக்கு. இருந்து உடைப்போமே நைப்பாவி இருந்து உடைப்போமா நிக்கிறது ஓகே இருக்கா? இருந்து உடைப்போம். எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டி வடிவா இருக்கிறா இருந்து ஆறுதலா உடைப்போம். இதுக்கு வந்து ஒரு கத்திரிக்கோள் வேணும். கத்திரிக்கோள் எடுத்து வரேன். இருந்து இருக்க என்ன மறைக்குதாவி கொஞ்சம் அப்ப நின்றே பார்ப்போம் என்னன்னு. எப்பவுமே ஷைன்ல இருந்து பார்சல் அனுப்பிக்கல வந்த பேக்ல கவனம் வைக்கணும்னா நாங்க திருப்பி அளவில்லாம வந்தா திருப்பி அனுப்புறதுக்கு அந்த பேக் கட்டாயம் முக்கியம். வேற பேக்ல வச்சு அனுப்பினா மாத்தி எடுக்க மாட்டினோம், ஏற்றுக்கொள்ள மாட்டினோம். அதுக்காக சின்ன சின்ன பொருட்களும் வந்திருக்கு. இதெல்லாம் ஷூ, சப்பாத்து. ஓகே, இது முதல் பேக். இந்த பேக்ல கவனம் வைக்கணும். திருப்பி ஷைன்ல பொருள் வேணாமன்னு திருப்பி அனுப்புறதுக்கு இந்த பேக் முக்கியம். அதாவது சைட்டா வைப்போம். முதலாவது வந்து இதையே திறந்து பார்ப்போம் என்னென்ன இருக்குண்டு. ஓகே, இப்ப இருந்து பார்க்க ஓகே தானே அபி? ஓகே, இது வந்து என்னுடைய மகளுக்கு அவுட்டோர் எடுக்கிறதுக்காக சப்பாத்திகள் கமெண்ட் பண்ணியிருந்தேன் நான். இந்த ஒயிட் ஷூ மாடல் உடுப்புக்கு அவட கால் சைஸுக்கு தான் இருக்கா. போட்டு பார்ப்போம். இது அளவா இருக்கும், பெருசா இருக்கு மாமா. இது வந்து குளிர்காலத்துல போடுற ஷூ. இது வந்து ஒரு பாவாடைக்கு போறதுக்காக வேண்டின ஷூ அவுட்டோருக்கு. இது வந்து என்னுடைய மகள் இப்ப போட்டு பார்ப்பா அவக்கு அளவா இருக்கோண்டு. வடிவா இருக்கு, ஒயிட் கலர்ல எடுத்திருக்கிறோம். நாங்க 37 சைஸ் கொடுக்க இதுல 38 சைஸ் அனுப்பியிருக்கோம். ஆனா அதுல நாங்க போய் கமெண்ட் பண்ண போய் பார்த்தா 37க்கு 38 தான் இந்த நம்பர் காட்டுது. பாப்போம் ஒருக்கா போட்டு எப்படி இருக்குண்டு. ஒருக்கா போட்டு பாருங்க. ஓகே, என்னுடைய மகள் வந்து போட்டு பாக்குறா அளவாண்டு. ஓகே, அளவா கால் உள்ளுக்கு பெருசா இல்லையா? ஓகே, அளவா ஓகே தான் இருக்கு. சரியா, ஷூ வந்து மகளுக்கு நல்ல அளவு. அதனால இதை எடுத்து வைப்போம். ஏனண்டா இப்ப அவுட்டோர் எல்லாம் ஒவ்வொரு மாடல்ல நாங்க உடுப்பு போட்டு எடுக்கலாம். அப்ப வந்து ஷைன்ல வந்து அது வந்து நாங்க கடையில வாங்கி உடுப்போட போடுறதும் பார்த்தா அவுட்டோருக்கு வந்து கடைசி ஒரு 7-8 உடுப்புனாலும் மாத்தோடும். அதை கொஞ்சம் மலிவா பார்த்து எடுத்தா விருப்பமாயும் வலிக்கிடலாம். எங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் செலவு செஞ்ச மாதிரியும் இருக்கும். அதுக்காகத்தான் இது ஒரு ஷூ எடுத்துலாம் பார்த்தெல்லாம் நாங்கள் வைப்போம். இதுவும் வந்து ஒரு ஷூ பெட்டி தான்.
இதுவும் ஒரு மாடல் உடுப்புக்கு தான் இந்த ஷூவும் எடுத்திருக்கிறேன். இப்படி இப்படி இருக்கும். இதுவும் அதே சைஸ்ல எடுத்தபடியா போட்டு பார்க்க தேவையில்லை. இப்படி இருக்கும். ஒவ்வொரு உடுப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த உடுப்புக்கு ஷூவும் எல்லாமே கமாண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்படி தான் இதையும் வைப்பேன். ஒயிட் ஷூ, இது வந்து பிளாக் கலர். அடுத்தது வந்து இது இன்னும் ஒரு ஷூ வந்து கமாண்ட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் பிளாக் கலர் தான். இப்படி இப்படி போடுறது. இதுவும் ஒரு உடுப்புக்கு தான் கமாண்ட் பண்ணினா. ஒரே மாதிரி 2 கமாண்ட் பண்ணினா பார்ப்போம். அதுதான் இந்த பாக்ஸ் வந்து இப்படி இருக்கும். இப்போ என்னன்னு சொன்னால் ஒரு சைஸ் போட்டு பார்த்தபடியா எல்லாத்தையும் போட்டு பார்க்காம வைக்கிறேன். நிறைய பொருட்கள் இருக்கக்கூடிய டைம் போகுது. 2 ஒரே மாதிரி கமாண்ட் பண்ணது இதுதான். இதை எனக்கு கொண்டு அவா கொண்டு கமாண்ட் பண்ணினான். இது அவாக்கும் எனக்கு ஒரே சைஸ் தான் கால். இந்த கிரீடம் செட்டாக எடுத்தனா வந்து தோடு, அதையும் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இது என்னென்னத்துக்கு மச் பண்ணி போட போகிறோம்ன்றது எங்களோட அவுட்டோர் வீடியோவில் தான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். அவுட்டோர் வீடியோவில் பாருங்க. இது வந்து ஒரு ஜிப்சி மாதிரி ஒரு தோடு வடிவாக இருக்கும். அபிக்கு எப்பவுமே இப்படி கீழே தொங்குற மாதிரி தோடுகள் வடிவாக இருக்கிறது. இங்கே இப்படி இங்கே இப்படித்தான் வரும். விழுந்துட்டு பொருங்க வடிவாக காட்டுறேன். இப்படி தோடு கவனம் வைப்போம். சின்ன சின்ன பொருட்களை நானே துளைச்சிட்டு தேடிக்கொண்டிருப்பேன் இங்கே வச்சிடாண்டு தெரியாமல். பார்ட்டி ஃப்ராக்குக்காக ஃப்ரீடம் செட்டாக எல்லாம் எடுத்தினா பாப்பம் எல்லாம் வந்திருக்கோண்டு. இங்கே பாருங்க, இப்படி தலைமுடிய குழப்பாமல் இப்படி வைக்கிறது. வடிவாக இருக்கிறேன்னாமா வடிவாக இருக்கிறேன்னா இதுக்கு செட்டாக எல்லாம் எடுத்துருக்கிறேன். மகள் பிறக்குமனு இப்போ அம்மா போட்டு பார்க்குறேன். அபி பிள்ளை பிறக்குமனு அம்மா போகிறேன் நினைக்கிறீங்களோ? இன்னும் இருக்கு. சுற்றி ஒட்டு இருக்குன்னா இது வந்து ஒரு 40 ஃப்ராக்குக்கு போடுற செட். அதாவது இப்படி செட் நெக்லஸ், அது தோடு, அதோட கை செயின் மாதிரி அதுவும் வந்திருக்கு. இந்த நெக்லஸில் வந்து ஒரு வளையம் மட்டும் கலண்டு இருக்கு. நீ அதை பூட்டணும். அதான் நிறைய பொருட்கள் எடுக்க அந்த நசிஞ்சு எல்லாம் உடைஞ்சிடும். கவனமாக பார்த்து எடுக்கணும். நாங்கள் இதை திருப்பி வேறு ஹோட்டலும் அனுப்பிவினோம். ஆனால் டைம் காணாது, அதுக்காக நான் திருப்பி அனுப்பி இதை நான் சரி செஞ்சு போட போகிறேன். மகளுக்கு பிறகு சரி செய்வோம். தோடு அதே டிசைனில் இது தான் இருக்கு. கிரீடத்தை வடிவாக இருக்க எடுங்க. இதெல்லாம் போட்டு மகளை வெளிக்கெடுத்துற கட்டங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். ஆனால் 7 மாதம் தான் பகிர்ந்து கொள்வேன். ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து இப்போ வீட்டில் வெளிக்கிடாது. அப்படியே போகிற இடங்களில் ஒரு இடத்துல போய் அந்த அவுட்டோர் எடுக்கிறபடியா டைமை பொறுத்து நான் உங்களோட மகளை வெளிக்கெடுத்துற கட்டத்தை பகிர்ந்து கொள்வேன். ஊழலா தலை முடியலாம் இங்கே வர முடியும். சரியாமா இது? ஓகே, இதையும் கவனம். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இது. நல்ல அழகாக இருக்குது. நல்ல பேரமாயும் இருக்குது, நல்ல அழகாயும் இருக்குது. இதெல்லாம் இப்போ நேராக போய் கடையில் வாங்குறேன்னா நிறைய காசு முடியும். அதுக்காகத்தான் டைமில் கமாண்ட் பண்ணி நம்ம தொட்டு எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணாமல் ஒரே இடத்துல கமாண்ட் பண்ணுறது எனக்கும் இலவாக இருந்தது. அதுதான் சரி. கிரீடமும் பார்த்துட்டோம், தோடும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இது வந்து ஒரு உடுப்பு செட் அப்படியே எடுத்தேன்னா தெரியுமா, கொரியன் நாடகங்களில் பள்ளிக்கூடங்களுக்கு போடுற மாதிரி ஒரு செட் உண்டு. நல்ல வடிவாக இருக்கும். பிள்ளைகளுக்கு போடல ஒரு கோல்ட் கண்ணு வந்திருக்கு தெரியுமா. குட்டி பாவாடை, அந்த குட்டி பாவாடைக்கு ஒரு கோட் மாதிரி வரும். இது வந்து கொரியன் நாடகம். என்னுடைய மகள் வந்து கொரியன் நாடகங்கள் பார்க்குறவா.
அந்த நாடகத்து ஆனா நாங்கள் டார்க் கலரா செலக்ட் பண்ணின மாதிரி இருக்கு, இதுல லைட் கலரா இருக்கு. இதானா ஓகே, எனக்கு டார்க் கலர் மாதிரி இருந்த மாதிரி இருக்கு செலக்ட் பண்ணிக்கல. இப்படி ஒரு செட். இது வந்து கொரியன் கார ஸ்கூல் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் போடுவீங்க. நல்ல ஒரு செட். அப்படி பாவாடையும் இப்படி ஒரு குட்டி பாவாடை. இதுக்கு நாங்கள் லெக்கின்ஸ் போட்டு உள்ளுக்கு ஸ்டாக்கிங் சாக்ஸ் மாதிரி சாக்ஸ் போட்டு போட வடிவா இருக்கும். பார்ப்பீங்க என்னடா குட்டி பாவாடைண்டு, ஆனால் அழகா இருக்கும் அப்படி வெளிக்கிட வைக்க. இப்படி 2 எடுத்தவா, ஒன்று வந்தவாட தங்கச்சிக்கு, ஒன்று தனக்கு. இது ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒன்றை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சரியா இருக்குமா நம்ம இனி இதெல்லாம் அதுக்கு இந்த செட்டுக்கு தான் நான் அந்த ஒயிட் கலர் அப்படி நீட்டு வாத்ன்றது ஷூ எடுத்தேன்னா. இது உடைச்சு பார்க்க தேவையில்லை, 2 ஒரே சில டிசைன் தான். அடுத்து வந்து இது வந்து என்னன்னு பார்ப்போம். இது என்னுடைய மகளுக்கு டிஷர்ட் எடுத்தனா, அதாவது இதுக்கு இது கோட்டானே அதுக்குள்ள போடுறதுக்கு ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் வந்து வடிவாக இருக்குமானதுக்காண்டி இப்படி செலக்ட் பண்ணேன். அது ஒன்று செலக்ட் பண்ணுறத விட 3 கலர் செலக்ட் பண்ணினா அவள் வேறு எதுக்குன்னு தேவையினாலும் போடுவா. அப்போ 3 கலர்லாம் செலக்ட் பண்ணினா ஒரு முட்டை கை வார மாதிரி இப்படி இவ்வளோ மட்டும் வெறும் இப்படி 3 டிஷர்ட்டும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். வந்து இந்த பார்சல் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இந்த ஹோல் கலரை பஞ்சு படுது. இதுக்குள்ள என்ன எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னா, இதுவும் ஒரு பிரேஸ்லே மாதிரி ஒரு செட் எடுத்தேன்னா, என்னது ஸ்டிக்கர் இங்க இருக்கு. கீழே பதிச்சு காட்டுங்க. இது ஒரு உடுப்புக்கு தோடும் கை செயின், தோடு, பிரஸ்லே, மோதிரம். இது வந்து கழுத்துக்கு போடுற செயின். இப்படி செட்டா எடுத்தனா இது ஒரு உடுப்புக்கு செட்டா போடுறதுக்கு. ஆனால் எந்த உடுப்புக்கு போட போகிறோம்ன்றது என்னுடைய மகளை வெளிக்கிடத்தேக்க தான் காட்டுறேன். அதுதான் அது வடிவாக இருக்கும். அந்த உடுப்பையும் போட்டு இதையும் போடலாம், அது வடிவாக இருக்கும். ஓகே, இது என்னத்துக்கு எடுத்து நாங்கள் இதை என்னென்று முதலாவது பார்ப்போம். என்ன சிலதில் மறந்துட்டாங்க என்னத்துக்கு எடுத்து நாங்கள் ரெண்டு. இதுவும் ஒரு செயின். இந்த செட்டுக்கு எடுத்து நாங்கள் போல இருக்கு. இப்படி ஒரு தோடு 3 வந்திருக்கு. 1 2 3 வந்திருக்குது. மாறி வந்திருக்கா இல்லை என்னன்னு தெரியல. 1 தொலைஞ்சா அல்லது 2 செட் தோடு இருந்ததா இதில்? இங்க பாருங்க 3. இல்லை, இது வந்து இதில் 1 தொலைச்சா இது போடுறதுக்கு அப்படியான்றீங்களா? இல்லையே, தோடு மாதிரி தானே வளைச்சு வந்திருக்கு. என்னன்னு தெரியல. 3 தோடும் ஒரு சங்கிலிக்கு பெண்டன், ஒரு சின்ன செயினோட ஒரு பெண்டன் ஒன்று வந்திருக்கு. இந்த தோடுலையும் இந்த பெண்டன்லையும் இந்த பூ வந்து இப்படி சுழறுது. இங்கே பாருங்க சுழறுது. சரி, இதையும் வைப்போம். இதுவும் ஒரு செட்டுக்கு தான் எடுத்தேன் நான். அடுத்தது வந்து இது ஒரு ஸ்டிக்கர். என்ன ஸ்டிக்கர்ன்னு சொன்னால், நாங்கள் ஒரு உடுப்பு போடையில எங்களோட தோளில் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இந்த உடுப்பு அப்படி அமர்த்தினா நாங்கள் குனிஞ்சா கொண்டா அந்த உடுப்புகள் வந்து விலகப்படாமல் இருக்கிறதுக்கு பாவிக்கிற ஸ்டிக்கர்.
இப்படி ஒரு இது மாதிரி இருக்கும். இதை அப்படி உரிச்சிட்டு எங்களோட இப்படி தோலில் அப்படி ஒட்டிட்டு அதுக்கு மேலே எங்களோட இந்த இப்போ ஒரு டீப்பான உடுப்புகள் போட்டாலோ அல்லது கொஞ்சம் குனியேக்கில் எங்களோட பொடியில் தெரியுமென்று நாங்கள் அந்தரப்பட்டாலோ இப்படி ஸ்டிக்கரை வந்து இப்படி எடுத்து இப்படி ஒட்டி விட்டால் அந்த அதில் அப்படியே ஒட்டுப்பட்டு நிற்கும். அதுக்காக எடுத்த ஸ்டிக்கர். இதுக்கு யோசனமாக இருக்கும். இருந்தால் அவுட்டரோட கீழே போய் படுத்திருந்தெடுப்பினம் அல்லது சரிஞ்செடுப்பினம் எல்லாம் குனிய வேண்டி வரும். அதுக்காக இந்த ஸ்டிக்கரை கமெண்ட் பண்ணி எடுத்து நான் உதவியாக இருக்குமெண்டு. இது வந்து பெலிட் ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். இப்படி முதல்ல பெலிட்டுகள் எடுத்துனான். இது வந்து வேறு மாதிரி இப்படி கொலைவிட்டால் அந்த இடுப்பில் இருக்கும். ஆனால் மகளோட இடுப்புக்கு சரியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இது ஒரு பார்ட்டி ஃப்ராக்குக்கு எடுத்துனான். அந்த நகம் என்னுடைய மகளுக்கு நகம் பைத்தியம்னு நான் சொல்லணும். சொன்னால் நம்ப மாட்டீங்க. வருஷம் பிறக்குதாண்டு வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் தேவையில்லை அதை ரிப்பேர் பண்ணிட்டு வீடு ஒதுக்கேக்கில் இவ்வளோ நகைப்பட்டி வந்து எல்லாம் வருங்க. நான் இப்போ பார்த்தா இந்த பாக்ஸுக்குள்ளேயும் கமெண்ட் பண்ணியிருக்கிறா. அது ஆனால் பிரியோசனப்படுத்தினா பிரச்சனை இல்லை. ஒருக்கா ஒட்டிட்டு கலட்டி அப்படியே அங்கே இங்கே இழுபடும். நான் தூக்கி குப்பைக்க போடுறான் வேலை. இப்போ சொல்லியிருக்கேன் வாக்கு நீ வளர்ந்து நீங்கள் நகம் உங்களோட நகத்திலேயே செய்யுங்க இப்படி எல்லாம் வேண்ட வேணாமண்டு ஓமண்டு சொல்லியிருக்கிறேன். சரி கடைசி முதலமா இதை ஒன்று கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். பார்ப்போம் எப்படி கவனம் வச்சு பார்க்குறாண்டு பாவிக்கிறாண்டு. இது வந்து ஒரு டைட் சோர்ஸ் மாதிரி. இது வந்து பிளாட்டாக இருக்கும் பாவாடை மாதிரி. இந்த சோர்ஸை போட்டோம்னா அந்த சேஃப்டியாக வடிவாக இருக்கும். அதுக்காக இந்த சோர்ஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து உண்மையாக ஒரு முக்கியமான பிரயோசனமான ஒரு இதுவும் ஒரு தோடு ஒன்று கமெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறோமோ. ஏதோ ஒரு உடுப்புக்கு தான் என்னென்னு தெரியலை. பார்ப்போம். சின்ன சிம்பிளாக ஒரு கல் தோடு வர மாதிரி எடுத்துருக்கிறோம். கையோட போட்டு விடுவோம் அதில் சுரிய. ஒரு பெரிய வீடியோவாக தான் இருக்க போகுது. இதுவும் ஒரு உடுப்புக்கு செட்டாக ஹேண்ட் க்ளவுஸ் எடுத்து நான் தெரியுமா எனக்கு விருப்பம் பிரிட்டிஷ் பெண்கள் மாதிரி என்னுடைய மகளை வெளிக்கெடுத்தோணுமெண்டு ஒரு உடுப்போடு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக இந்த கேன் போடுவினம். இந்த கிறிஸ்டியன்ஸ் கல்யாண வீட்டுக்கு போடுற மணமகளுக்கு இது வந்து நான் சும்மா ஒரு பிரிட்டிஷ் கெட்டப்பில் வெளிக்கெடுத்தோணுமென்றதுக்காண்டி இந்த கேன் க்ளவுஸ் எடுத்திருக்கிறேன். இதுவும் பெலிட். இதுவும் ஒரு உடுப்புக்கு செட்டாக தான் எடுத்திருக்கிறேன். இதுக்குள்ள ரெண்டு பெலிட் வருது. இதுவும் ஒரு உடுப்புக்கு தேவை. அதுக்காக ரெண்டு கலரும் மாறி போடலாம்னு ரெண்டு பெலிட் கமெண்ட் பண்ணினா. ஏனண்டா நாங்கள் வந்து ஒரு உடுப்பை போடைக்குள்ள அதுக்கு செட்டாக நாங்கள் ஒரு விஷயத்த தோடாக இருக்கட்டும், போடுற சப்பாத்தாக இருக்கட்டும், இல்லை சாண்டிலாக இருக்கட்டும், தலை இழுப்பாக இருக்கட்டும், அப்படி படிக்கிட்டோம்னா அது வித்தியாசமான ஒரு லுக்காக கொடுக்கும். அதுக்காக பார்த்து எடுத்தேன்னா அது இது என்னென்னு பார்ப்போம். இது வந்து 3 கலரில் ஸ்டாக்கிங் சாக்ஸ் எடுத்தேன்னா. இது என்னுடைய மகளோட கால் கலர். இது வந்து ஒயிட். இது வந்து பிளாக் கலரில் சில உடுப்புகள் போடைக்கல இந்த ஸ்டாக்கிங் சாக்ஸ் போட்டு போடைக்கல இன்னும் சேஃப்டியாயும் வடிவாயும் இருக்கும். அதுக்காக அடுத்தது வந்து இது வந்து கப் ப்ரா. உடுப்புகள் போடைக்கல இப்படி வெளியில் தெரியும் அரியன மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு கப் ப்ரா எடுத்திருக்கிறேன். இது என்னன்னு பார்ப்போம். பிரிட்டிஷ் பெண்கள் மாதிரி வெளிக்கிடுத்தோணுமெண்டு விருப்பமெண்டு அந்த கேன் க்ளவுஸ் எல்லாம் எடுத்துனானுண்டு அதுக்காக செலக்ட் பண்ணின உடுப்பு இதுதான். இந்த இது வந்து இப்படி கால் ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் இப்படி வரும். அந்த கை வந்து இப்படி முக்காவாசிக்கு வரப்போது அதுக்கு கேன் க்ளவுஸ் போடுங்க. அதுக்கிட்ட மாதிரி வெளிக்கிடுத்தேக்க அவள் வடிவாக இருப்பாள். இந்த செட்டான எடுத்தனா வடிவாக இருக்குது. இது வித்தியாசமான லுக்காக கொடுக்கும். இது போட்டு வெளிக்கிடைக்கல. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு துணி தன்மையில் வர மாதிரி. இது வந்து டிஷர்ட் தன்மையில் வந்திருக்கு. இப்போ உடம்பான ஆக்கள் பொடிக்கல வடிவு இருக்காது. மெல்லியாக்கள் பொடிக்க வடிவாக இருக்கும். மகளுக்கு வடிவாக இருக்குமான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வெளிக்கிட்டு தீட்டு பார்ப்போம் எப்படி இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இந்த ஃப்ரில்ல வந்து
நாங்கள் வந்து குழம்ப விடக்கூடாது, நான் செஞ்ச பிரண்டு அப்படி விடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி மடித்து வைக்கணும். ஓகே, இப்படி இருக்கட்டும். பிறகு ஆறுதெல்லாம் நான் மடித்து வைக்கிறேன். அடுத்தது இன்னொரு பெரிய பார்சல். ஓகே, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வெட்டியாச்சு. இதுக்குள்ளே நிறைய கொடுக்கலாம், அப்படின்னு கொட்டுவோம். இது வந்து ஒரு ஷூ. இது வந்து 40 ஃப்ரக். உங்களுக்கு இந்த கிரீடம் எல்லாம் காட்டினேன் தானே, அந்த கிரீடத்துக்கு அந்த 40 ஃப்ரக்குக்கு போடுற சாண்டில் இப்படி கமாண்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு சாண்டில் இங்கே இருக்குது. இதுவும் ஒரு சாண்டில் தான். இது வந்து சொன்னேன், இந்த பிரிட்டிஷ் பெண்கள் மாதிரி வெளிப்படுத்துறதுக்காக அந்த செட்டுக்கு வாங்கின சாண்டில். ஒயிட்டும் ஒரு மரூன் கலரும் வார மாதிரி வழியாக இருக்கும். இது என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஃபுல் கை டிஷர்ட். இதுவும் அவளுக்கு ஒரு உடுப்புக்கு தேவை உள்ளுக்கு போடுறதுக்காக கழுத்து வச்சு எடுத்துருக்குறா. எல்லாமே குழப்பமாக இருக்குது, எனக்கே குழப்பமாக இருக்குது. எந்த உடுப்புக்கு எதை செட்டாக எடுக்கணும்னு எனக்கே தெரியல. இனி நாங்கள் பிளான் பண்ணினதை திருப்பி யோசிக்க வெளிக்கிடுத்தேக்க தான் தெரியும் எந்த உடுப்புக்கு எந்த செட்டை போட போகிறோம்ண்டு. அடுத்தது வந்து இது என்னன்னு பார்ப்போம். கமெண்ட் பண்ணிட்டோம், சிலது ஞாபகம் இல்லை என்னத்துக்கு வந்து. இது வந்து ஸ்டாக்கிங், ஆனால் வந்து குளிர்காலத்துக்கு போடுறது. என்னென்னு சொன்னால் வெளியில் குளிர்காலம் மண்டபடியாக என்னுடைய மகளோட சாமத்திய வீடு இந்த அவுட்டரெல்லாம் குளிர்காலத்துலாம் எடுக்க போகிறேன். அதால் வெளியில் போடைக்குள்ள பிள்ளைய வீடியோ எடுக்கிறவன்ற பேரில் விரதம் இடக்கூடாது, அதுக்காக இப்படி கொஞ்சம் பாமாக இருக்கிறதுக்குரிய ஸ்டாக்கிங்களும் எடுத்துருக்கிறேன் 2 கலரில். இது வந்து அவட தோல் கலரில், இது வந்து கருப்பு கலரில். இது வந்து ஸ்கூலுக்கு கூட உதவியாக இருக்கும். அடுத்தது இது என்னது, இது பிளாக் கலரில் இருக்குன்னு பார்ப்போம். வந்து எனக்கு தெரியல என்னண்டு. இது என்னன்னு சொன்னால், நான் வாக்கு அவுட்டோருக்கு உடுப்பெல்லாம் செலக்ட் பண்ணுறேன்னா அம்மா வந்து தன்னுடைய கதிரைக்கு, நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த கதிரை கவர்கள் வாங்கி இந்த கதிரைக்கு போட்டுருந்தேன். நான் அவாட கதிரையும் சாது அந்த லெதர்கள் உரியதுன்னு எனக்கு உடுப்பு கொமாண்ட் பண்ணுங்க, எனக்கு அந்த கதிரைக்கு கவர் கொமாண்ட் பண்ணி தாரியாண்டு கேட்டிருந்தவா. அதுக்காக அவாக்கு 4 கதிரை கவர் கொமாண்ட் பண்ணினா இதுக்கெல்லாம் பெறும். அந்த 4 கவரை அம்மாட்ட கொடுப்போம். உண்மையாக நல்ல ஒரு உதவியாக இருக்கேன். இந்த பாருங்க, இது இப்போ வேண்டியது நிறைய காலம் வச்சு பாவிக்கிறேன். உள்ளுக்குள்ள எதிரெல்லாம் நல்லா பிஞ்சிட்டுது, தண்ணி ஊற்றுனாலும் அது வந்து சேஃப்டியாக தான் இருக்குது. அப்படியே அம்மாவுக்கு 4 கவர். அடுத்தது வந்து இது ஒரு உடுப்பு. திறக்கத்துக்குரிய இது காணல, சிப் மாதிரி வாரது காணல. ஆனால் நான் இந்த புல்லோவர் அங்கே ஃபோட்டோவில் பார்க்க நல்ல இன்னும் நல்ல புல்லோவராக இருக்குமென்னு நினைக்கிறேன். டிஷர்ட் மாதிரி தான் ஒரு துணியாக இருக்குது. இதுக்கு தான் அந்த கருப்பு பெல்ட் எல்லாம் வாங்கினாங்க. அதே மாதிரி தான் ஒரு செட். இதுவும் அவளோட தங்கச்சிக்காக எடுத்தவா. அதே மாடலுடைய உடைச்சு காட்டில அதே மாதிரி தான் இருக்கும். அதையும் இருக்கும். இது வந்து ஒரு பெல்ட். இந்த உடுப்புக்கும் போடலாம். இப்போ நான் காட்டின உடுப்புக்கும் போடலாம், வேறு உடுப்புக்கும் போடலாம். தேவை வருமண்டு எடுத்தனா நல்ல வடிவாக இருக்கும். அப்படி இடுப்பில் ஹட்டேக்கில் கருப்பு கலரில் பொதுவாக நாங்கள் அப்புறம் உடுப்புகள் சட்டியல் குடைகளையும் கட்டலாம் எடுக்கலாம். இது வந்து மணிக்கூடு. ஷைனில் மணிக்கூடு பாவிக்குமான்னு கேட்டிங்கன்னா பாவிக்காது. ஆனால் இப்போ ஃபோட்டோ ஷூட்டுகளுக்கு அந்த மணிக்கூடு கட்டினா வடிவாக இருக்கும். அதுக்காக எடுத்துனா 3 கலரில். ஆனால் நிறைய காலம் பாவிக்கிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், பாவிக்காது, நம்பி எடுக்காதேங்க. இது நான் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவைன்றதுக்காக மட்டும்தான் எடுத்தேனா. என்ன நிறைய கலரில் உடுப்புகள் மாற்றி போட போகிறா. அவட கைக்கு வெறும் கையை விடாமல் மணிக்கூடும் கட்டினா, சில உடுப்புகளுக்கு மணிக்கூடு கட்டினா வடிவாக இருக்குமென்றதுக்காண்டி ஒயிட்லேயும் பிளாக்லேயும் இந்த பிங்க்லேயும் எடுத்தேன்.
நல்ல வடிவான செலெக்ஷன் தான். ஆனால் இது எத்தனை நாள் பாவிக்குமென்று கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, பாவிக்க மாட்டுது. ஏற்கனவே நான் எடுத்து 2 போடைக்கே கலண்டு பாரெல்லாம் பிஞ்சு இருக்குது. அதெல்லாம் நான் நம்பிக்கையாக சொல்ல மாட்டேன் பாவிக்குமென்று. அடுத்தது வந்து ஒரு தோடு கொமான் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு உறுப்புக்கு போடத்தான். இதில் நிறைய தோடுகள் எல்லாம் நானே ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இந்த தோடுக்கு இதுதான் வடிவாக இருக்க மாட்டேன். இவா தான் கூட செலக்ட் பண்ணினவா. என்னுடைய மகளுக்கு இப்படி கீழே ஒரு ஜெப்சி மாய் வந்து இப்படி கீழே கல்லுகள் தொங்குறது முகத்துக்கு வடிவாக இருக்கிறது. அதுக்காக இந்த தோடு எடுத்து நான் அவள் தான் இந்த தோடு உடுப்புக்கு வடிவாக இருக்க மட்டும் செலக்ட் பண்ணினவா. அதை கொமான் பண்ணி கொடுத்துருக்கு. பிரிட்டிஷ் பெண்களை பற்றியே கழித்து கொண்டிருக்கிற நினைக்காதீங்க. அதுக்குரிய அது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ள அந்த செட்டு ஞாபகம் இருக்குது. அதுக்காகத்தான் அதை விளாங்க பண்ணுறேன். அந்த சட்டைக்கு அப்படி ஃபேன் க்ளவுஸ் எல்லாம் போட்டு இப்படி முகத்தை மறைக்கிற மாதிரி இதை போட்டால் வடிவாக இருப்பாள். அதுக்காக இந்த குட்டி கிளிப் எடுத்துறான். இது வந்து கிளிப் தொப்பி மாதிரி ஒரு கிளிப் அப்படி அப்படி கிளிப் மாதிரி இப்படி குட்டி தொப்பி வடிவாக இருப்பாள். அந்த செட் உடுப்பு மட்டும் என் மைண்டில் அப்படியே ஞாபகம் இருக்குது. அதாவது உங்களுக்கு வடிவாக சொல்கிறேன் எப்படி வெளிக்கிடுத்த போகிறேன். இதுவும் ஒரு தொப்பி தான். இது வந்து முதல் காட்டியான் கொரியன் பெண்கள் வெளிக்கிற மாதிரி அந்த பெரிய ஷூவாங்கின நீட்டாக இருக்கும் வெள்ளை கலர். அதுக்கு அந்த செட்டுக்கு போகிறதுக்குரிய அப்படி தொப்பி அப்படி சைட்டாக அப்படியே வடிவாக இருக்கும். இதுவும் குளிர்காலத்தில் தான் பாவிக்கிறது. வடிவாக இருக்கும் இந்த செட். வடிவாக இருக்கும்னு நானெல்லாம் சொல்கிறேன். நீ மகளை வெளிக்கிடுத்தி ஃபோட்டோ ஷூட் எடுக்க தான் தெரியும் அவள் அப்படி வடிவாக இருக்கிறாண்டு. வடிவாக இருப்பா. அதுக்கேற்ற மாதிரி வெளிக்கிடுக்கணும். அதுதான் இருக்குது. ஃப்ரான்ஸ் தொப்பி. ஃப்ரான்ஸ் மாட்டான் தொப்பியா. இதுவும் வேறு ஏதோ கொமான் பண்ணியிருக்கேன். என்னோட பாப்பம் எனக்கே சிலது மறந்து போனேன் கொமான் பண்ணிட்டு. இதுவும் ஸ்டாக்கிங் சாக்ஸ் தான். இது வந்து ஒயிட் எங்களோட தோல் கலர். இது வந்து லைட் பிங்க் பிளாக் கலர். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் கூட கொமான் பண்ணினா நல்ல சிலதுகள் லெகின்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாக்கிங் எல்லாம் இழுக்க ஈஞ்ச மாதிரி நூல் இழுப்பட்ட மாதிரி வந்து அப்புறம் அந்த நிறம் ஓடுபடுத்தி இல்லாது வடிவிருக்காது அவுட்டோர் வீடியோ ஃபோட்டோஸ். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொமான் பண்ணினா இது எப்போவுமே தேவையான பொருட்கள்லாம். உண்மையாக என்னுடைய மகள் ஒரு ஃபோன் கவர் பைத்தியம் தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒன்று அவட தங்கச்சிக்கு வயசுக்கு ஒன்று அவாக்கு. சரியா இப்போ திறந்து காட்டுறேன். உண்மையாக இந்த ஷைனில் நான் உடுப்பு கொமான் பண்ணினா எனக்கு தெரியாமையே இவளுக்கு கவர்களை கொமான் பண்ணுறதான் வேலை. இது அவள் தங்கச்சியாக இருக்கும்போது கொமான் பண்ணியிருக்கா. இவ்வளோத்துக்கும் ஃபோன் பாவிக்க கொடுக்குறீங்களான்னு கேட்டால் இல்லை. வீட்டில் வச்சு பாவிக்கிற ஃபோனுக்கு தான் இந்த கவர். கையுக்குள்ள கொழி அம்மாவுக்கு தானே இந்த கவர் தேவை. இப்படி கையுக்க கொழி போடுவி ஃபோன் பாவிக்க. ஏன்னா நான் விழுத்துறேன். நான் ஃபோனை கூட பாவிக்க அதால் வாக்கொண்டு வேண்டி இருக்கேன். இதெல்லாம் இருக்கும் தெரியும் தானே போட்டால் அப்படி இருக்குமெண்டு. இன்னும் நிறைய பொருட்களுடைய டைம் போகுது. பெரிய வீடியோவாக போயிடும். நீங்கள் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் எல்லாம் போட்டு காட்டுல இருக்கட்டும். இது தங்கச்சி வந்து அப்புறம் அவட எடுப்பதோட சேர்த்து அவள் கொடுப்பா. ஓகே இந்த ஃபோன் கவர் ஃப்ரீடம் பூவில் ஏற்கனவே வீட்டையும் ஒரு பூ செட் இருக்குது. நான் அதை மறந்து போனேன் இருக்கின்றதை கொமான் பண்ணிட்டேன். இதெல்லாம் தண்டேக்கில் வடிவா இருக்கா? அபி வடிவா இல்லையா என்றால் நீங்கள் சொல்லணும். இது எனக்காக வாங்கலாவாக்காகத்தான் வாங்கியிருக்கேன். இதுவும் ஒரு உடுப்புக்கு வெளிக்கெடுத்துறதுக்குரிய பூ. ஆனால் இதெல்லாம் இப்போ எல்லாம் அப்படியே மடமடத்து எல்லாம் வேறு நசிஞ்ச மாதிரி இருக்கு. வைக்க வடிவாக எடுத்து விடுவோம். இங்கே ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வடிவ இல்லாட்டி. அடுத்து வந்து இது ஒரு ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் வந்து அந்த கொரியன் உடுப்புக்கு ஸ்டைலாக மாடலாக நின்று ஃபோட்டோ எடுக்காமண்டு வாங்கின வைவா. இது வந்து கொண்டாட்டங்களுக்கும் போடலாம். சும்மா ஒரு கவரை வச்சு சங்கிலியையும் போடலாம். கையில் ஒரு பர்ஸ் மாதிரியும் கொண்டு போகலாம். அப்போ எப்படி வலிக்கிறதுக்காக இந்த ஹேண்ட்பேக் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு கிளிப் கொண்டு எடுத்துருக்கேன்.
இப்படி போட்டுட்டு பிறகு இந்த குட்டி குட்டி கிளிப்பை கவர் பண்ணி அதுக்கு மேலால் முடியை எடுத்து விடலாம். அதுக்காகத்தான் அது வந்து திருப்பி இப்படி பிடிச்சு போட்ட மாதிரி வடிவாக இருக்கும். அதுக்காக சும்மா ஒரு பிளாக் கலரில் ஒன்று எடுத்து நான் மகளுக்கு சும்மா ஸ்கூல் டைமில் அல்லது இந்த வெளிக்கிடைக்க தலையை இழுக்கலாம்ண்டு இதுவும் ஒரு பெலிட் எடுத்துருக்குறேன். வேறு இந்த இது மட்டும் வேறுபடுது. இந்த பெயிண்ட் நடுவை வைத்தடிட்டு வர பெயிண்டை மட்டும் இது. அடுத்தது வந்து என்ன பார்சல், இது வந்து சினஃபார்ம் ஜீன்ஸ் ஒன்று எடுத்து நாங்கள் மகளுக்கு. போட்டு பார்க்கணும். இது வந்து ஒயிட் கலர் ஃபுல் கை டிஷர்ட் ஒன்று காட்டினா தானே அந்த டிஷர்ட் போட்டு இது போடுறதுக்கு. இதுக்கு வந்து பூமா மார்க்கில் ஒரு ஷூ எடுத்துருக்குறேன், ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி ஒன்று எடுத்துருக்குறேன். அது போல வடிவாக இருக்குது இந்த செட்டுக்கு. இப்படி ஒரு ஃபினாஃபார்ம் ஜீன்ஸ் எனக்கு நிறைய நாள் விருப்பம். அவைக்கு ஃபினாஃபார்ம் ஜீன்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமெண்டு எடுத்துருக்குறேன். ஏற்கனவே அவுட்டோருக்கும் எடுத்தால் வடிவாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அதில் இதை நான் செலக்ட் பண்ணினா ஓகே. ஒரு பாசில் என்ன இருக்குது. இந்த வேலை இருக்கு. ஓகே, இதுக்குள்ள 2 செட் தான் இருக்குது. இது வந்து அந்த பூமாய்க்கு காட்டினா தானே ஃப்ரீடம் மாதிரி அந்த செட்டுக்கு இந்த ஒயிட் கலர் என்னென்னா நான் அங்கே அதில் பார்த்ததை விட இதில் ஒயிட்டுக்கு லைட் கலர் பூக்கள் கீழே வந்திருக்கு. ஆனால் அதில் டார்க் கலராக காட்டினது. ஓகே, இதுவும் வடிவாக தான் இருக்கும். அப்படி கழுத்து வந்து ஃப்ரில் வச்சு அப்படி கை வார்ந்து வடிவாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பொக்கே மாதிரி பூவில் வந்து கிரீடம் வாங்கினா இந்த செட்டுக்கு. இதுதான் 40 ஃப்ராக். இது வந்து சிம்பிள் 40 ஃப்ராக் தான். ஆனால் வடிவாக வெளிக்கிட்டு தேக்க வடிவாக இருப்பா. சிம்பிளாக தான் இருக்கும். வடிவாக அயன் பண்ணி வடிவாக போட்டு அந்த ஃப்ரீடம் எல்லாம் தலைக்கு வைக்கல வடிவாக இருப்பா. இந்த கை வந்து இப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும். நல்ல வடிவான கலர். இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல. இதுதான் கடைசி உடுப்பு. இவ்வளவு தான் கமெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அன்பாக்சிங் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களோட பிள்ளைகளுக்கும் விருப்பமான உடுப்புகள் எடுத்து போட்டு அழகு பார்க்கலாம். எங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கக்கூடிய இடம் தான் ஷைன், விஷ், அமேசானில் கொஞ்சம் வீல. ஆனால் குவாலிட்டி வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நானும் அதை பார்த்துருக்குறேன். ஆனால் கிட்டத்தட்ட உடுப்பெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேறு பொருட்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறது அமேசானில். என்ன இது வந்து எங்களுக்கு ஒரு 8 நாளையில் வந்துட்டு இந்த பார்சல். விஷில் ஹோமான் பண்ணிங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆகும். வேலைக்கு ஹோமான் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உடுப்புகளை போட்டு பார்க்கலாம். இந்த உடுப்புகளோட லெஹங்கா ஒரு செட் போட போகிறேன். மற்ற கேரளா பிள்ளை மாதிரி ஒரு செட் வெளிக்கிடுத்த போகிறேன். இன்னொன்று வந்து சல்வார் ஒன்று, அதாவது பஞ்சாபி ஒன்று போட்டு வெளிக்கிடலாம்னு யோசிக்கிறேன். எங்களோட டைமை பொறுத்து எங்களோட அவுட்டர் சூட் நடக்கும். அந்த அவுட்டர் சூட் எடுக்க சின்ன சின்ன கட்டங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் சேனலை முதல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.